कृष्ण कन्हैया लाल की जय जय प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की जय स्वामी विरियवाचान पिள்ளை திருவடிகளே शरणम अनेक शरणम कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः श्रीमत्कृष्ण समागवाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्षाणां सुलभश्रीधर सदा कोलागलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं ரசிகாச்சாரியமாஸ்ரயே. இன்னைக்கு கோகுலாஷ்டமி வைகானச ஜெயந்தி அப்படின்னு வைகானசர்களும் மற்றபடி உலக மக்களும் எல்லாருமே கொண்டாடுற தினம் இன்னைக்கு கண்ணன் பிறப்பு. நாளைய தினத்தில் பாஞ்சராத்திர ஆகமப்படி நடக்கிற கோவில்களில் நாளைக்கு தான் ஸ்ரீ ஜெயந்தி ஆகிய கண்ணன் பிறப்பு. இதே ஆவணி ரோகிணி அஷ்டமி தேதியில் தான் ராத்திரி 12 மணிக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ண வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளையும் அவதாரம் பண்ணுது. அடியனுடைய ஞானாச்சாரியராக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளும் அவரும் இதே ஆவணி ரோகிணி அஷ்டமி திதி ராத்திரி 12 மணிக்கு தான் இவரும் அவதாரம் பண்ணார். 3 பேருக்குமே ஒரே திருநட்சத்திரம் தான். அதில் கண்ணனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரே கேள்வி. ஏதோ பூபாரத்தை நீக்கிறதுக்காக அவதாரம் பண்ணான்னு சில பேர் சொல்வா, சில பேர் இல்லை முக்கியமாக மகாபாரத யுத்தம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணி அது மூலமாக துரியோதனாதிகளை ஒழிச்சு கட்டினா அப்படிங்கிறதுக்காக பிறந்தான் வா. சில பேர் கம்சனாவதம் பண்ணுறதுக்காக தான் வந்தான் அப்படின்வா. இதெல்லாம் நினச்ச மாத்திரத்தில் வைகுண்டத்தில் சங்கல்ப மாத்திரத்திலேயே இதெல்லாம் முடிக்க முடியும். இந்த பூமிக்கு ஒரு மனுஷனாக பிறக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயமாக கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி போகிறாரே. எதுக்காக தான் அவர் அவதாரம் பண்ணார் அப்படின்னா அது சுவாமி நம்மாழ்வார்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதிகாச புராணங்களில் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு போயிருந்தாலும் எது சார தமம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொடுக்குறார். அந்த எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையை உலகத்துக்கு உபதேசம் பண்ணதான் வந்தான் அப்படின்னு சொல்லாத அதில் கடைசியில் ஸ்லோகம் சொன்னானே, சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டரா. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு என்னென்ன சொன்னனோ எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஒருவனையே சரணம் என்ற புத்தி செய்வாய், நான் உன்னுடைய எல்லா பாவங்கள்லேருந்து உனக்கு விடுதலை தரேன், கவலைப்படாதே. இதுதான் அந்த சரம ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் நிற்கிறதுக்காக வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்தான். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சா போகிறோம், இது மனசில் நிற்கணும். ஏன்னா மற்ற தெய்வங்களை போய் வணங்கலாமா அப்படின்னு கேட்டா மாம் ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனை ஏ அப்படின்னு சொல்லிட்டதுனால இன்னொருத்தர் கிடையாதுன்னு எடுத்து. சரி, வேற ஏதாவது கர்ம யோகம் ஞான யோகம் இல்லை யோகா பண்ணுறேன் பிராணாயாமம் பண்ணுறேன் இல்லை எங்கேயாவது உட்காந்து தியானம் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன்னு அதை மாதிரி வேற ஏதாவது பண்ணலாமா, ஹோமங்கள் பண்ணலாமா, விரதங்கள் இருக்கலாமான்னா சர்வதர்மான் பரித்தேஜ அப்படிங்கிறதுனால அதை மாதிரிலாம் ஒன்று இருக்குங்கிற எண்ணத்தையே முதல்ல தொலைச்சிக்கிட்டுன்றோம். அதனால என்னென்னமோ இருக்கு பாதைகள்ன்றதெல்லாம் விட்டுட்டு மாமேகம் சரணம் ரஜ, என்ன சரணம் அடைவாய் அப்படின்னு சொல்லத்தால முதல்ல விட வேண்டியவைகளை விட்டுரு, சர்வதர்மான் பரித்தேஜ. அப்புறமா என்னன்னா என் ஒருவன் திருவடியே சரணம்னு அடைஞ்சிடும். என் கிருபையை எதிர்பாரு, நான் உன் பாவங்கள்லேருந்து எல்லாத்தையும் விடுதலை கொடுக்குறேன். இந்த விஷயம் மனசுல நிற்கிறதுக்காக தான் கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க. இந்த விஷயம் மனசுல நிற்கணும், ஒவ்வொருத்தர் ஜீவராசிகளுக்கும் மனசுல நிற்கணும். சரணாகதி விஷயமா அவன் ஒருவனையே சரணம் அடையணும் அப்படிங்கிறதான அந்த புத்தி மனசுல ஏறணுமே. சொல்லி கொடுத்த விஷயம் மனசுல ஏறி நிற்கணுமே, அது நிற்க அப்படிங்கிறார். இது நிற்கணுமா, அதுக்காக தான் கிருஷ்ணன் வந்தான். என் ஒருவனே கதி நிருடா தொமேவ உபாய பூதோமே பவ அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகமும் சொல்றது. நீயே தான் எனக்கு உபாயம், அடைய வேண்டிய மார்க்கமும் நீதான், உபேயம் யாருடனா நீயே தான், அடைய வேண்டிய லட்சியமும் நீதான், அடையறதுக்கு அடைவிப்பவனும் நீதான், என்னை இழுத்துன்னு போகணும். நானா ஒன்றும் செய்ய மாட்டேன், சரணம்னு அடைஞ்சு போய் அவ்வளோதான், நீ பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறா இல்லையா. அதனால இதுதான் மனசில் நிற்கணும், இதுக்காக தான் கிருஷ்ணாவதாரம். அதுக்கு அடுத்தது ஆழ்வார்கள் இவ்வளோ ஸ்பஷ்டமாக காண்பிச்சு கொடுத்தாலும் இதனுடைய விளக்கங்கள் தெரியணுமே. கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண்னு சொல்லிட்டு அது நிற்கன்னா எது நிற்க, என்னது நிற்கணும் இப்போ அப்படின்னு அடுத்த புரியாத போயிடுமே. அதை மாதிரி பிரபந்தத்தில் இருக்கிற சூக்ஷ்மங்கள் ரகசியங்கள் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தங்கள் என்னென்ன சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக புரியறதுக்காக இதே ஆவணி ரோகிணியில் இதே அஷ்டமி திதி ராத்திரி 12 மணிக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவதாரம் பண்ணார். இவருடைய கிருஷ்ணனுடையவே அவதாரம். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் பார்த்து திருக்கண்ணமங்கை பெருமாளை பார்த்து சொன்னார், கையில் வெண்சங்கு வச்சுருக்க கிருஷ்ணா,
அது ஞானப்பிரதம் தான், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்குற சங்கம் வச்சிருக்க. இருந்தாலும் நான் சொன்ன இந்த 10 பாசுரத்துக்கு உனக்கு அர்த்தம் புரியறதோ புரியலையோ, ஏன்னா நீ ஹிந்தி ஊரில் பிறந்திருக்க, வட இந்தியாவில் பிறந்து ஹிந்திக்காரனாக இருக்க. ஒருவேளை சம்ஸ்கிருதம் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம். நான் தமிழில் இவ்வளவு செந்தமிழில் அழகாக பாடியிருக்கேன் 10 பாசுரம். ஆனால் கடைசியில் அதுக்கெல்லாம் அர்த்தம் உனக்கு புரியுறதோ புரியலையோ, வேணா இந்த தமிழுக்கெல்லாம் அர்த்தம் வியாக்கியானங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட சிஷ்யனாவா, நான் சொல்லித்தரேன்னா பெருமாளை பார்த்து திருமங்கையாழ்வார் சொன்னார். உடனே அது வரைக்கும் அர்ச்சா சமாதியில் மௌனமாக இருந்த பெருமாள் பாட்டுன்னு இவருக்கு தரிசனம் கொடுத்து காட்சி கொடுத்து, ஆழ்வீர் நீர் மனுஷனா இருக்கீர், நானும் விக்கிரகமாக அர்ச்சாவதாரமாக இருக்கேன். இப்போ சந்தர்ப்பம் இல்லை, பின்னாடி நீரே ஒரு அவதாரம் பண்ணும், நானும் ஒரு அவதாரம் பண்ணுறேன், நீ எனக்கு ஆச்சாரியனாரு, நான் உனக்கு சிஷ்யனா வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் உம்மகிட்டேருந்தே வியாக்கியான காலக்ஷேபம் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்ற இந்த பாசுரத்துக்காக தான் அந்த கண்ணமங்கையில் இருக்கிற கிருஷ்ணனே ஆவணி ரோகிணியில் அஷ்டமி திதியில் ராத்திரி 12 மணிக்கு பெரியவாச்சான் பிள்ளைன்னு சேங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இன்றைக்கும் இருக்கே அந்த அவதார ஸ்தலம், கும்பகோணம் பக்கத்தில் அந்த சேங்கனூரில் அவதாரம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளையா. பிறகு அதே திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண அதே திருமங்கை ஆழ்வாரே மறுபடியும் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரத்திலேயே நம்பிள்ளைன்னு பேரில் அவதாரம் பண்ண இந்த நம்பிள்ளை கிட்ட பெரியவாச்சான் பிள்ளை வந்து சகல அர்த்தங்களையும் விசேஷ அர்த்தங்களையும் கேட்டு சூக்ஷ்மார்த்தங்களையும் கேட்டு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி எல்லாருக்கும் பிரபந்த அர்த்தங்கள் புரியணுமே, சூக்ஷ்மார்த்தங்கள் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் எடுத்த அவதாரம். இது இல்லாத இதிகாச புராணங்கள் ஸ்லோகங்களுக்கெல்லாம் நிறைய வியாக்கியானம் எடுக்கார். முக்கியம் 4000 திவ்ய பிரபந்தம் வியாக்கியானம் பண்ணி அதில் ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானே அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு விருது கொடுத்தார், பட்டம் கொடுத்தார். ரங்கநாயகி தாயார் பரமகார்மிகரான பெரியவாச்சான் பிள்ளைன்னு பட்டம் கொடுக்க, அப்பேற்பட்ட கருணையோட நமக்கு எல்லா வியாக்கியானங்களையும் அருள் செய்த அந்த அவதார புருஷன் அவதாரம் பண்ண தினம். இதுக்கு அடுத்து என்னடா, அதே பெரியவாச்சான் பிள்ளைய வம்சத்திலேயே அந்த பரம்பரையிலேயே இப்போ போன வருஷம் அந்தர்தானமானதான கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், அடியனுடைய ஞானாச்சாரியர் ஸ்ரீ அண்ணான்னு எல்லாரும் சொல்வார். அவரும் இதே ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் ராத்திரி 12 மணிக்கு அதே சேங்கனூரில் அதே வம்சத்தில் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணி இப்போ இந்த அவதாரத்தில் என்னதான் பண்ணார், அவன் கீதையினுடைய சரம ஸ்லோகத்தை சொல்கிறான் கிருஷ்ணன், இருக்கிற வியாக்கியானங்கள்லாம் சொல்லிவிட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணா, இவர் என்ன காட்டி கொடுத்தார்னா, 2 விஷயம் தெரிஞ்சுக்கூடா. ஒன்று, கோவிலில் இருக்கிற அர்ச்சாவதார பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் வேற இல்லை, ஆனால் இந்த அர்ச்சாவதாரம் தான் கதி, திவ்ய தேசங்கள் தான் நமக்கு கதி, இதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் காட்டி கொடுத்தா அப்படின்னும். அங்கே கோவிலுக்கு போனால் நீ என்ன பண்ண போகிற, இல்லை வீட்டில் மற்ற சமயங்கள்லாம் என்ன பண்ண போகிற அப்படின்னா, அவனுடைய நாமங்களை சொல்லுவோம். அவன் நாமங்களேன்னு ராமானுஜர் நாமமோ அல்லது கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடைய எண்ணும் திருநாமம் தென்னம் நாரணமேன்னு இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்டு, பகவான் கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லிட்டு நாராயணா நாராயணன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு 10 பாசுரத்தில் பாடுறாரு எடுத்துலையே. அந்த நாராயண நாமத்தை சொல்லிட்டு கோவிலில் போய் கதின்னு கைங்கரியம், உன்னால் முடிஞ்சது கோவிலில் போய் என்ன கைங்கரியம் பண்ணுமோ பண்ணிட்டு அந்த எம்பெருமான் உன்னை கைவிட மாட்டான். வேற எந்த தகுதி உனக்கு இருக்கோ இல்லையோ, இது 2த்தையும் சொல்லிட்டு இதை சொல்லித்தர ஆச்சாரியர் இருக்காரு, நமக்கு குருநாதர்ன்ற ஒரு ஆச்சாரியர் இருக்காரு, அவர் திருவடியே தஞ்சம்னு கடை. பெருமாள் கூட அடுத்த பட்சம்தான் நமக்கு, ஆச்சாரியன் தான் கதி. இதுதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் காட்டி கொடுத்தார். தேவுமற்றறியேன் குருகூர் நம்பின்னு காட்டி கொடுத்துட்டார். வேற எனக்கு தெரியாது, கிருஷ்ணன்லாம் கூட தெரியாது, நாராயணன் தெரியாது, வைகுண்டம் தெரியாது, எங்கள் ஆச்சாரியர் இருக்கிற இடம் தான் வைகுந்தம் காண்பினே, எங்கள் ஆச்சாரியர் இருக்கிற இடம் தான் வைகுந்தம்னு இருக்கார். அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஆச்சாரியன்ட்ட ஒரு அவருடைய அபிமான பாத்திரமாக ஆகி அவருக்கு என்ன முடியுமோ உடம்பாலேயோ வாக்காலேயோ மனசாலேயோ இல்லை திரவியத்தினாலேயோ கைங்கரியம் பண்ணின்று அப்படின்ற பூர்வாச்சாரியர்கள் அல்லது இதிகாச புராணங்கள் வேதங்கள் எல்லாத்துலேயும் சொன்னதுடைய சாரத்தை சுலபமாக நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு இருந்ததான இவர் அதோடு இல்லாத எல்லா கோவில்களும் க்ஷீணமாக இருக்கச்சு, எல்லாத்துக்கும் திருப்பணிகள் பண்ணுறதும் நித்திய பூஜைகள் நடக்கிறதுக்கு வேண்டியதான திரவியங்கள் கொடுக்கறதுமாக திவ்ய தேசங்களை கட்டி காப்பாற்றினதே இவர் தான், கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் தான். இப்போ காலத்தில் எல்லாம் க்ஷீணிச்சு போய் கிடந்தது. எங்கே பார்த்தாலும் திமுக அப்படிங்கிற அரசாட்சி வந்து கோவில்களுக்கெல்லாம் ஒன்றுமே யாருமே அளந்து தர வேண்டியதெல்லாம் தராத போயிட அவாவா சாப்பிட்டுன்னு இருந்தா, கோவிலுக்கு வருமானமே இல்லை. அரசாங்கம் கோவில்களை கைப்பற்றி விட்டு யாருக்கும் சம்பளம் கூட கொடுக்கல. 100 ரூபா 80 ரூபா 60 ரூபா தான் மாத சம்பளமே. அர்ச்சகாலுக்கெல்லாம் 100 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். பெரிய கோவிலில் 100 ரூபா, மிச்ச கோவிலெலாம் 30-50 ரூபா, அதுவும் 10 மாதம் பெண்டிங் வரல, சம்பளம் வரல.
ஏன்னா அந்த விவசாயி கோவிலுடைய நிலத்தை அளந்து அவன் கொடுத்தாதானே விதையெல்லாம் அந்த நெல்லெல்லாம் ஒன்றுமே அளக்காத போயிட அந்த மாதிரி சமயங்களில் எல்லாத்தையும் கொடுத்து கைங்கரியம் பண்ணவரே இவர் தான். பல கோவில்களுக்கு பல லட்சங்களில் திருப்பணிகள் பண்ணி திவ்யதேசம் தாண்டா பரம பிராப்தியம்ன்றத நம்ம ராமானுஜரும் மணவாள மாமனிகளும் போன்றவாள்லாம் காட்டி கொடுத்ததை நமக்கு கிருஷ்ணபிரேமி அண்ணா காட்டி கொடுத்து கைங்கரியம் பண்ணி இதுதான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னும் பிரேம தான் பகவான்கிட்ட வைக்கணும். இந்த அழகற்ற பாடிச்சவே நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் அப்படின்னு பாடுறார் திருமங்கேழ்வார். யாருக்கெல்லாம் பிரேமை இல்லையோ அவளுக்கு கிடைக்க மாட்டான். பாசம் பிரேமேன்றியே அது பகவான்கிட்ட வை அப்படிங்கிற அந்த பிரேமையை தான் ஆழ்வார்கள்லாம் காட்டி கொடுத்தா. பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு பிரேமம் இருக்கிறவளுக்கு தான் சுலபமாக கிடைப்பான் அப்படிலாம் காட்டி கொடுத்தார் இல்லையா. அந்த பிரேமையை உலகத்தில் காட்டுறதுக்காக இப்படி அவதாரம் பண்ணார். ஆக 3 அவதார புருஷனுடைய அவதார தினம் இந்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி ராத்திரி 12 மணிக்கு அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் கரையேற்றத்துக்காக நமக்கு வைகுண்டம் சொந்த சொத்து அதை அடைவிக்கிறதுக்கு அவா வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்து நம்மளெல்லாம் கரையேற்றத்துக்கு வேண்டிய வழியும் காண்பிச்சு தாங்களே வழிகாட்டியாக மட்டும் இல்லாத அழைச்சிட்டு போய் கொண்டு போய் வைகுண்டத்திலே உட்கார வைக்கிறவாளா இந்த அவதார புருஷர்கள் அவதாரம் பண்ணிக்கிச்சு. அவளுக்கு நன்றி கடன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பண்ண உபகாரத்துக்கு உபகார ஸ்மிருதி என்ன பண்ண முடியும்னா ஒரு பொட்டு கண்ணீர் விடலாம். இப்படிலாம் கருணையோடு அவதாரம் பண்ணி எங்களுக்கெல்லாம் ரட்சிக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? நீர்பாட்டுக்கு அந்தமில் பேரின்பத்தில் ஆனந்தமாக இருக்கலாம். எதுக்கு இறங்கி வந்தாய் அப்படின்னா வந்தது நம்மளை மாதிரி சாமானிய சம்சாரிகளான ஜனங்களை வைகுண்டத்துக்கு ஆதியம் ஜோதிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களோடையோ முக்தர்களோடையோ நம்மளையும் சேர்த்து வச்சு அவளுக்கு சமமாக இருக்க வேண்டியவன் நீ சம்சாரிகளுக்கு சமமாக கலந்தியடாக்கனால இது எவ்வளவு துக்ககரமாக இருக்குது, அது எவ்வளவு பேரானந்தமாக இருக்குது பார் அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்த அவதாரம் இந்த 3 அவதாரம் முக்கியமாக. அப்பேற்பட்ட சுதினம் மதி நிறைந்த நன்னாளான்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி நல்ல நாளாக அமைஞ்சது. இன்றைக்கி நம்ம ஆனந்த ரங்கநாத பெருமாளுடைய சன்னதியில் இன்றைக்கே திருமஞ்சனாதிகள் பாராயணங்கள் பாகவத பிரேமிக பாகவத திவ்ய பிரபந்த பாராயணங்கள்லாம் பூர்த்தியாகி சாத்துமுறையாகி இப்போ சிறிது நாம சங்கீர்த்தனங்கள் போன்றவர்கள்லாம் முடிஞ்சுது. அதனால் எல்லாருக்கும் இந்த ஸ்ரீ ஜெயந்தி சந்தர்ப்பத்தில் எல்லா அடியார்களுக்கும் அநேக மங்களாசாசனங்கள் பண்ணி இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.